கன்னி ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லை. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணம். இந்த கன்னிராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான கன்னிராசி நேயர்களே, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து பாராட்டுகளை வாங்கக்கூடிய உங்களுக்கு திறமையையும் பொறுமையையும் சோதிக்கக்கூடிய நாட்களா இனி இருக்க போதுங்க. எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய நீங்க சில நேரங்களில் உங்க மனசுல என்ன நடக்குது அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா வச்சுப்பீங்க. ஆனா உங்களையும் அறியாம திடீர்னு சில மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா பணம், வேலை, குடும்பம் அல்லது உறவுகள் தொடர்பாக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை கூட சின்னதாக மாறிடும். நீங்கள் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் மற்றவர்கள் உங்களை குறை சொல்லும்படியான சூழலை எல்லாம் சந்திப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோசனையை மற்றவங்க கிட்ட பகிரக்கூடிய நாட்கள் இதுவல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஆலோசகராக இருந்திருக்கலாம். யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல வருவது உங்களுடைய பெயராக இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மனிதர்கள் உங்க பக்கத்துல நிற்க மாட்டாங்க. உங்களுடைய திறமை, உழைப்பு, பொறுப்புணர்வு இது எல்லாம் பலருக்கு ஏனியா இருந்திருக்கும். பலர் உங்களை வச்சு முன்னேறி இருப்பாங்க. ஆனா அந்த நன்றியை கூட மறந்துட்டு மீண்டும் உங்களையே வந்து சீண்டுவாங்க. இனி நான் யாருக்காகவும் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு விலகி நிற்கணும்னு நினைப்பீங்க. மேலும் உங்களுக்கு எந்த துறையிலெல்லாம் மாற்றம் இருக்குது, யார் இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும், யார் உங்களுக்கு உண்மையான துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற கூடுதலான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரு ஸ்தானத்தில் ராகுவும், கலத்திர ஸ்தானத்தில் சனியும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்துல புதனும், லாபஸ்தானத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. அயன சைன போகஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதால உங்களுடைய உடல்ல சின்ன சின்ன உபாதைகள் தோன்றி மறையும். வெளி வட்டாரத்துல புதிய அனுபவம் கிடைக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மற்றவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். உங்களுக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள், உறவுகள் எதிரியாக மாறி விலகி செல்லக்கூடிய சூழலும் இருக்கு. மனதளவுல இருந்த தயக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு இனி குறைய போகுது. விளையாட்டு விஷயங்கள தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல நீங்க நிதானமாக செயல்படுறது நல்லது. உங்க மூலமா உங்களுடைய உறவினர்களுக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதில் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. மேலும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசியில சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது குரு ஆதித்ய யோகம் உங்களுக்கு கிடைச்சாலும் சிலருக்கு சுய கௌரவம், ஈகோ தலை தூக்க ஆரம்பிக்கும். அதனாலேயே பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுறது, கண்டுக்காம போறது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கிரகங்களுடைய சேர்க்கையை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லைனா தெளிவான முடிவுகளை எடுக்கணும். கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் முழு ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குதுங்க. மேலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகார பதவிகள் மற்றும் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பான இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க. சனி பகவானுடைய இந்த நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் பதற்றங்கள் இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. தடைப்பட்ட திருமண காரியங்கள் சின்ன சின்ன போராட்டங்களை கடந்து நல்லபடியாக நடக்கும். மேலும் உங்களுடைய 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குதுங்க. இது ஆன்மீக நாட்டத்தை தருவதோடு தேவையில்லாத செலவுகள், தூக்கமின்மை மற்றும் புதிய வீடுகள் நீங்க வாங்குவீங்க கவனம் இல்லாமல் இது எல்லாம் ஏற்படுத்தும். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த
சேர்க்கையின் காரணமாக கணவன் மனைவி அல்லது கூட்டாளிகளோடையும் காதலர்களுக்கிடையே ஈகோ மற்றும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தேவையில்லாத கற்பனைகள், குழப்பங்கள் மற்றும் சந்தேகம் ஏற்பட்டு உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஒழுக்கம் ரொம்பவே அவசியம். நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் மற்றும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பம் மற்றும் தொழில், நண்பர்கள் வட்டத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் வந்து தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கிய நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றி அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதாக கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சில நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு வருவாங்க. சில நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூட ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பவும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் ஒரு நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்டு இருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக நாலு நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போ நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை. இதெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வதன் மூலமா, ஆரோக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு முழு திருப்தி தராத மனநிலையாக இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழலும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலராக மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாதனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் பல நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பு மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இது வரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் துணிந்து செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல போட்டியாளர்கள் எல்லாமே வருவாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனுடைய உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட நீ எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களும் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சு வந்துட்டுருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. அந்த வெண்ணெய் எப்படி உருகி போகுமோ அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய செய்ய உடைய கஷ்டங்கள் அப்படியே எல்லாமே கரைஞ்சு போயிருங்க. அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வில்வ இலைகள் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிரதோஷ நாட்களும் நீங்கள் சிவனை
வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை எல்லாமே நிறைவேற்றுங்க. குறிப்பாக இந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்குமே தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் கதவை தட்டும். அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்காது. அதனால் முறையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.